திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார், முன்னாள் அமைச்சர்கள் சேவூர் எஸ். ராமச்சந்திரன், அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி மற்றும் திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது டாஸ்மாகில் 40,000 கோடி ஊழல் செய்துள்ள நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியை மக்கள் விரைவில் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். திருவண்ணாமலை மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். 1000 கோடியிலிருந்து 40,000 கோடின்னு சொன்னா ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல 1,75,000 கோடி அடிச்சிங்களே, அப்போ இந்த மக்கள் எப்படி உங்களை வீட்டுக்கு அனுப்புனாங்களோ அதே போல 40,000 கோடியிலே டாஸ்மாக் ஊழலிலே திளைத்துக் கொண்டிருக்கிற இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஆரணி மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களே தயாராகிவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மத்திய மாவட்ட அம்மா பேரவையில் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து சாதனை விளக்க பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. ஆரணி டவுன் பஜார் வீதியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார், முன்னாள் அமைச்சர்கள் சேவூர் எஸ். ராமச்சந்திரன், எஸ். கிருஷ்ணமூர்த்தி மற்றும் திருவண்ணாமலை மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா ஆகியோர் அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரங்களை மக்களிடையே வழங்கியதோடு திமுக ஆட்சியில் நடைபெறும் அவலங்களையும் எடுத்துரைத்தனர். திருவண்ணாமலை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.